ஸ்னோ பார்த்தீங்க இல்லையா, அந்த இடத்துல நாங்கள் போக போகிறோம். டூல் டனலும் பார்த்தாச்சு. பக்கம் மலை, அப்படியே இந்த பக்கம் மலை. மேலே யாரோ ஸ்னோ கிட்ட வந்து நேக்குது நம்ம கிட்ட. பின்னாடி பார்த்து வாயோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க பேசுறதுக்குள்ளே போயிடலாம். ஹலோ காய்ஸ், எல்லோரும் குட் மார்னிங். என்னடா திடீர்னு குட் மார்னிங் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நேற்று மணாலி வந்தோம். மணாலி வந்து சரியான மழையில் மாட்டி நாங்கள் சாப்பிட்லான்னு போனோம். மதியம் 1 மணிக்குலாம் வந்துவிட்டோம் மணாலிக்கு. அங்கே மைசூர்கார் ஒருத்தர் கேச்சார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா, நீங்கள் லடாக் போகாதீங்க, செம குளிர், பனி, வண்டியெல்லாம் ஸ்டார்ட் ஆகாது, வெதர் சரியில்லை, போகாதீங்க, இப்படியே வாபஸ் போயிட்டு சிம்லா எதனா சுற்றி பார்த்து போயிடுங்க அப்படின்னு பயங்கலிப்பிட்டாரு. அப்புறம் வண்டி வேறு பஞ்சர் ஆகிடும் சும்மாவே அப்படின்னு பயங்கலிப்பிட்டாரு. என்ன படம் தெரியாமல் இங்கேயே சுற்றி வந்தோம். 5 மணி ஆயிடுச்சு. இல்லை நேற்று ஒரு 150 கிலோமீட்டர் முன்னாடி போயிட்டு இருந்தாக்கா பெட்டராக இருக்கும். 430 கிலோமீட்டர் இருக்குது லடாக்கு. என்னதான் படம் யோசனை பண்ணியிருந்தோம். சரி வேறு வழியில் இங்கே ரூம் போட்டேன். ஆனால் செம்ம பிளேஸில் ரூம் போட்டுங்க. இங்கே பாருங்கள், பின்னாடி வாட்டர் ரிவர் போகுது, அப்படியே தண்ணி ஃபுல்லாக வந்துனே இருக்குது, ஃபால்ஸ் மாதிரி ரிவர் போயினே இருக்குது. அம்மாட்டி இங்கே பிரிட்ஜு, டனல் மாதிரி பிரிட்ஜு இருக்குது, 2 பிரிட்ஜு நல்லா இருக்குது. ரூம் பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸு, நல்லா இருக்குது. இப்போ கிளம்பி போகிறோம், லடாக் போகலான்னு பிளான் பண்ணி போகிறோம். பட் எவ்வளோ தூரம் போக தெரியாது. குளிர் கிளைமேட் சேஞ்ச் ஆச்சுன்னா வாபஸ் வந்துடலாம். பட் போகிறது போகலாம், ஸ்னோனா பார்த்துட்டு வரலான்னு போயின்னு இருக்கிறோம். பட் லடாக் போகணுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. போய் பார்த்துட்டு வரேன். பார்த்துட்டாக்கா செம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். சரி வாங்க போய் பார்க்கலாம். ரெடி ஆகிட்டு வரலாம். தண்ணி சூப்பராக இருந்துச்சு, சுட ஹீட்டரில் குளிச்சுட்டு ஜாலியாக இப்போ கிளம்பின்னு இருக்கிறோம். இப்போது நேற்று மாதிரி இல்லாமல் கிளைமேட் மழை இல்லாமல் தான் போதும், எப்படி வேணால் போயிட்டு வந்துடும். அங்கே பாருங்கள், நாங்கள் தங்கின இடத்துல வந்து ஸ்னோ க்ளீனாக தெரியும். உங்களுக்கு காட்டுற பாருங்க. பாருங்க காய்ஸ், பெரிய மழைந்து ஸ்னோ தெரிஞ்சு பாருங்கள். அந்த ஸ்னோவில் தான் பார்க்க போகணும். இப்போ நம்ம க்ளீனாக தெரியல உங்களுக்கு, செம்ம ஸ்னோங்க. அந்த இடத்துல அப்புறம் ஐஸ் மாதிரி இருக்கும். உசராக போயிட்டு வரணும். பட் போயிட்டு வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸ்னோ பார்த்தீங்க இல்லையா, அந்த இடத்துல நாங்கள் போக போகிறோம். அந்த மாதிரி ஸ்னோ தான் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. கிட்ட தான் இருக்கிறோம், ஒரு 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் ஸ்னோ கிடைக்குன்னு நினைக்கிறேன். பட் ஹெவி ஸ்னோ வந்தாக்க வாபஸ் வந்துடுவோம், இல்லைனாக்கா லடாக் போவோம். மற்றது கோப்ரோவில் பார்க்கலாம். ஓகே பாய் காய்ஸ், லடாக் கிளம்பியாச்சு. லடாக் போக இல்லையான்னு தெரியாது, பட் ட்ரை பண்ணுறோம். ஸ்னோ எதனா கம்மியாக இருக்குதுன்னு தெரிஞ்சாக்கா அடிச்சு உள்ளே கிளப்பி போய் லடாக்கை சுற்றிட்டு வந்துடலான்னு பிளான் பண்ணிட்டுருக்குறோம். பட் போனால் தான் தெரியும் பொசிஷன் எப்படி இருக்குதுன்னு. வாங்க போய் பார்த்துலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா மணாலிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கிறோம். அடுத்து லடாக் போகிற வழி. மேப் வந்து தெரியல, ஒன்றியும் தெரியல, ஸ்னோ வர, ஃபாகு எல்லாம் முடிக்குதுங்க. இந்த மழை வந்தால் ரொம்ப எம்சியாக இருக்குது. குளிர் வர பயங்கரமாக குளிருது, கையெல்லாம் ஜுவ்வுன்னு ஆகிடுது. என்ன பண்ணுறது, கஷ்டமாக தான் இருக்குது. போயிட்டு ஆகணும். ஒரே பனி மூட்டமாக இருக்குது. எல்லாம் மழைக்கு மண் சரி ஏற்பட்டுருக்குது, எல்லாம் சரி பண்ணிக்கிறாங்க. என்ன குளிர், பாப்பா ஹெல்மெட்டை வைசரை க்ளோஸ் பண்ணால் ஒன்றும் தெரிய மாட்டேது. மொத்தம் பனி அப்படியே மூடிக்குது. ஆன்டிபேக் வச்சுருக்கு, அது போட்டாலும் வேஸ்ட்டு. சும்மா அதுக்கு ஒரு 300 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன், ஒன்றுத்துக்கு யூஸ் இல்லை. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் தூரம் போனால் மழை ஸ்டாப் ஆகிடும்னு நினச்சின்னு போயின்னு இருக்கிறோம். அங்கே சொன்னாங்க சில பேர் ஒரு 50-100 கிலோமீட்டர் போனால் மழையே இல்லை, அங்கெல்லாம் நார்மல் ஒரு மாதிரி தான் இருக்குது, போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. அதனால தான் போயின்னு இருக்கிறோம். பார்க்கலாம், முன்னாடி போயிட்டு என்ன அதுன்னு பார்க்கலாம். ஓகே லெட்ஸ் கோ. இந்த மாதிரி டனலுங்க தான் நல்லாயிருக்குங்க. மழையில் நனையவே மாட்டேன், ஆறாமல் வண்டி ஓட்டுன்னு போகலாம். சின்ன டனல் இது, நல்லா இருக்குது. நாய் பாருங்கள் எப்படி இருக்குது, கரடி மாதிரியாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு பார்த்து கரடின்னு நினச்சிட்டேன். நாய் கரடி மாதிரியாக இருக்குது, கரடி குட்டிப்பாக இருக்குது. கையெல்லாம் அப்படியே மறுத்து போய்க்குது, அவஸ்தைப்பட்டுங்கிற. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேது. கொஞ்சம் நிற்க வைக்கலான்னு பார்த்தாலும் இங்கே ஒரு இடம் கூட கரெக்டாக இல்லை நிற்க வைக்கிறதுக்கு. கொஞ்சம் நிற்க வைப்போம். கேமரா குவாலிட்டினா வச்சுக்கலாம், என்ன பண்ணுறது. பாப்பா தெரியுதாங்க. அப்பா ஸ்னோவில் போய் எப்படி அவஸ்தைப்பட போகிறோன்னு தெரில. நினச்சாலே பயமாக இருக்குது. நம்ம தளபதி வேலைக்கு மாதிரி பயமாக இருக்கா, இதுக்கப்புறம் தான் பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கின்னு போயின்னு இருக்கிறோம். என்ன பண்ணுறது, ஒரு வழியில் போய் தான் ஆகணும். முன்னடிச்சிட்ட காலை பின்னக்கூடாது. எவ்வளோ பெரிய ரிவர் இல்லையா, எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. இது எப்போ ரெடி பண்ணுவாங்களோ என்னாவோ. பாய்ஸ், அட்டல் டனல் பாருங்க, வந்துட்டோம். இதுக்கப்புறம்லாம் ஸ்னோ தான், செம்ம பிளேஸு. பார்த்தீங்களா,
ஸ்னோலாம் இருக்குது. எங்கடா ஸ்னோ அது இருக்குது பாருங்கள். இப்போ பார்க்க போகிறோம். நம்ம ஊருக்காக பிடிச்சாங்க. ரொம்ப பெரிய டனலாம் இது. ஃபுல்லாக போய் பார்த்துருவோம். இன்றைக்கி க்ளவுஸ் கட்டிச்சு. கொஞ்சம் வாமாக இருக்குது. 300 சரி வாங்கி மாட்டிக்கணும், வேறு வழி இல்லை. இருக்கிற குளிரை தாங்க முடியாது நம்மளால். அப்பா இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது, அதனால் வாங்கி மாட்டிட்டோம். அவரேஜ் ஸ்பீடு 40 கிலோமீட்டர் அங்கே. ஓகே, டனலுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். டனல் எவ்வளோ தூரம் இருக்குது தெரியல. பெரிய டனல் நினைக்கிறது. டனல் அடுத்து ஸ்னோ வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எவ்வளோ பெரிய டனல் இல்லையா அது? ரொம்ப பெருசாக இருக்குது. நல்லா இருக்குது. ஆனால் இதுக்குள்ளேயும் குளிருது. இதுக்கு மேலெலாம் ஸ்னோ அப்படியே இருக்குமா படிஞ்சு, இந்த மலை மேலெலாம். அதனால தான் இங்கே குளிருது அப்படி. ஓகே, கை கொஞ்சம் சமாதாச்சு அந்த உள்ளன் க்ளோஸ் கட்சினால. அவ்வளோ ஒன்றும் இல்லை, பட் ஓகே. டூல் டனலும் பார்த்தாச்சு. யா, எவ்வளோ குளிர்னாலும் இந்த மாதிரி இடத்துல பார்க்கும்போது செம ஹாப்பியாக இருக்குதுங்க. பட் என்ன பண்ணுறது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த தர்மல் லேயர் ஒன்று போட்டிருக்கேன். ஓகே, பேண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட் போட்டு அதுக்கு மேலே ரெயின் லேயர் போட்டிருக்கிறேன். அதனால் குளிர் வழி தெரியல. கால் பாதத்துக்கு தான் இப்போ நம்ம நிமிஷம், வேறு ஒன்றும் கிடையாது. பட் அதையும் மேனேஜ் பண்ணுறோம். முன்னாடி போவோம். காசு செலவானாலும் பரவாயில்ல, எங்கேருந்தாலும் வாங்கி மாட்டிடுவேன். வந்துட்டோம். இன்னும் ஒரு 300 கிலோமீட்டர் 350 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறோம். பார்க்காம போய்ட்டு எப்படி சொல்லுங்கள். அட்லீஸ்ட் சர்ச்சு பார்த்தா கூட போதும். ஏன்னா அதுவும் ஒரு ஐஎண்டு தான். எவ்வளோ 16,000 கிலோமீட்டர் நாவோ. அதை பார்த்தா கூட அந்த ஸ்னோ இருக்கிறத ரசிச்சுட்டு வந்துடலாம். லேக்குள்ளே போய் பார்க்கலாம் கூட. ஏதோ கத்துங்கால இருக்குது இல்லையா, அதை பார்க்கலாம் கூட பரவாயில்ல. மெயின் நம்ம சர்ச்சு இந்த ஸ்னோ பார்த்துட்டு லடாக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு வந்துட்டா போதும். ஒரு சமாதானமாக இருக்கும். இவ்வளோ தூரம் வந்துட்டு எதுவுமே இல்லாமல் போனால் எவ்வளோ ஃபீலாக இருக்குன்னு சொல்லுங்கள். இவ்வளோ லாங் வந்துருக்குறோம் நாங்கள். இது உள்ள கொஞ்சம் வாமாக இருக்குது, பரவாயில்ல. பாருங்கள், எல்லாம் லடாக் தான் போகிறாங்க. எல்லாம் காரில் போகிறாங்க. நாங்கள் மட்டும் 2 வீலரில் போகிறோம். ஆக்சுவலாக ரொம்ப பெரிய டனலுங்க இது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லாவே இருக்குது. எவ்வளோ பேர் டனல் பாருங்கள். போய்கினே இருக்கிறேன். நானும் முடியும்னு பார்க்குறேன். ஆனால் போய்கினே இருக்குது. இன்னும் 1 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, டனல் அவுட்ரு வந்துட்டோம். ஆஹா, இங்கே வந்தால் குளிருதுங்க. இவ்வளோ நேரம் நல்லா இருந்துச்சா, உள்ளே இப்போ வெளியே வந்தானே குளிருது. இங்கே மழை ஸ்டாப் ஆகி நல்லா இருந்திருக்கும். ஆல்மோஸ்ட் மழை ஸ்டாப்புன்னு தான் நினைக்கிறேன். பிராவோ ஹாப்பி. செமையாகுதுங்க. ஐயோ, என்ன ஒரு பிளேஸு. செம்மங்க. ஃபோட்டோ அப்படியே பார்த்தா நம்ம கோரைடர் போயினேங்கிறாருங்க. ஸ்னோ பாருங்கள் அப்படியே ஐஸ் எல்லாம் அப்படியே அந்த பனியில் இருக்குது பாருங்கள். ஐயோ, தண்ணியில் கரையுது அப்படியே. பா என்ன ஒரு பிளேஸுங்க. செமையாக இருக்குது. செம என்ஜாய்மெண்ட்டுங்க. ஐயோ, இங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கலாம் வா. ஐயோ, வண்டர்ஃபுல்லுங்க. அதை பாருங்கள், ஸ்னோ அப்படி வருது. எப்பா, செமையான பிளேஸு. நாங்கள் அப்படியே பாருங்கள், ஸ்னோ அப்படியே கரைஞ்சி நிற்கிது பாருங்கள். அப்படியே உருகி வர மாதிரி இருக்குது அந்த மலையிலேருந்து. இதைத்தான் எதிர்பார்த்துருந்தேன். டனல் வந்த பிறகு தான் வரும் போல இருக்குது. எனக்கு தெரியாது. நிறைய வீடியோ பார்த்துருக்குறேன், ஆனால் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். பாருங்கள். ஐயோ, செம்ம பிளேஸுங்க. இந்த தண்ணியில் எங்கெங்கே தான் போகுதுன்னே தெரியல. ஐஸ் எல்லாம் உருகி தண்ணியாக மாறி அப்படியே போயின்னே இருக்குது. பட் செம்ம. ரோடு எல்லாமே நல்லா இருக்குதுங்க. இங்கே நல்லா இருக்குது. போக தான் தெரியும் ரோடு எப்படி இருக்குதுன்னு. லடாக் இட்ஸ் இந்தியாஸ் பிக்கஸ்ட் பிளேஸுங்க. எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணுற இடம் இது. அந்த குளிர், அந்த பனி பிரதேசத்தை. ஐயோ, இப்போ தான் ரோடு நல்லா இருக்குதுன்னு சொன்னேன். இந்த மாதிரி ரோடு மாட்டிக்கிச்சே. ஸ்லோவாக போவோம். வாட்ரு பாருங்கள் எப்படி போகுது. இப்போ நாங்கள் பிளான் பண்ணுறது ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு போவோம். சர்ச்சில் போய் பார்த்துருந்துடும். சர்ச்சுனாக்கா நம்ம சாமி கும்பிட்ற சர்ச்சு இல்லைங்க, அது ஒரு இடம் பேர் சர்ச்சு. அங்கே ஸ்னோ வந்துக்கிட்டே இருக்கும். 100 கிலோமீட்டர் இருக்குது. 100 120 போய் பார்த்துருவோம்.
சரி இந்த இடத்துல சாப்பிட நிற்க வச்சோம். பிரெட் ரோட்ஸும் அப்புறமேட்டு நம்ம ஃப்ரெண்டு ஆளு பரோட்டாவும் சாப்பிட்டாரு. ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டு நான் ஒரு காஃபி குடித்தேன். 190 rupees நான் ஆச்சு. சரி ஓகே சாப்பிட்டு கிளம்பி இருக்கிறோம். இந்த இடத்துல மரங்கள்லாம் சூப்பராக இருக்குது. என்ன பிளேஸ் தெரில, நல்லா இருக்குது. பாப்பா கொஞ்ச நேரம் நல்லா இருந்துச்சு, உடனே அப்படியே குளிர ஆரம்பிச்சுவேன். எவ்வளோ நல்லா இருக்குது பிளேஸு. வில்லேஜில் எவ்வளோ அழகாக தெரியுது இல்லையா, நல்ல ஒரு இடங்க. கிளைமேட்டுக்கு கோப்ரோ கேமரா அப்படியே ஆஃப் ஆகிடுது ஆட்டோமேட்டிக்காக. நம்ம ஆஃப் பண்ணலாம் கூட, சேஃப்டி கூட இல்லை இந்த இடத்துல. ஆல்மோஸ்ட் நம்ம ரொம்ப சைடில் போகவே கூடாது, சென்டர்லேயே போகணும். டேஞ்சரான இடம் இல்லையா. பா என்ன மாதிரி இருக்குது. இவ்வளோ நேரம் வந்ததுலேயே எங்கே தாங்க மழை இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் நல்லா இருக்குது. மழை பெஞ்சிருக்குது, பட் ஓகே கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்குது, குளிர் கம்மியாக இருக்குது. அதனால் கோப்ரோ ஆன் பண்ணேன், இப்போ ஆன் ஆகுது. ஹலோ டியர் காய்ஸ், இங்கே பாருங்கள் எந்த மாதிரி இடத்துல நிற்கிறோம். செம்ம குளிர், மழை பெஞ்சுனே இருக்குது. கோப்ரோ ஆனே ஆக மாட்டுது. கோப்ரோ அப்படி இப்படி செட் ஆன் ஆகிடுது. ரொம்ப பெஜராகிடுச்சு. சரி போட்டோம், கோப்ரோ எடுத்து பேக்கில் வச்சுட்டு சும்மா போய்கிட்டே இருக்கிறோம். பட் இந்த இடம் பார்த்தா ரொம்ப பிடிச்சிச்சு. லொக்கேஷன் செம்மையாக இருக்குது. பாருங்கள் ஒரு பெரிய பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜ் மேலே வீடியோ ஷூட் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் மலை, அப்படியே இந்த பக்கம் மலை. அப்பா செம்மையாக சென்ட்ரல் அப்படியே நிறைய குறைஞ்சி எடுத்துருக்குறாங்க. மலைலாம் சென்ட்ரல் அப்படியே சரிஞ்சிருக்குது. பட் வேறு லெவலில் சூப்பராக இருக்குது. நாங்களாம் எவ்வளோ தூரம் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம். இன்னும் 300 கிலோமீட்டர் இருக்குது லேலடாக்கு. ட்ரை பண்ணுறோம், எவ்வளோ தூரம் ஆகுதோ அவ்வளோ தூரம் போக வேண்டியதான் இன்றைக்கி. ட்ரை பண்ணுறோம். அப்படிலாம் நாளைக்கு போய் ரீச் ஆகிட்டு பார்த்து வந்துடலான்னு இருக்கிறோம். இந்த மாதிரி கிளைமேட் இருந்தால் தாராளமாக போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பின்னாடி காட்டுறேன் பாருங்கள். பா எந்த மாதிரி இருக்குது பிளேஸ். ரிவர் போகுது அப்படியே, பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது. இருக்கட்டும், என்ன பண்ணுறது, நம்ம வீடியோ வேணுமே, உங்களுக்கு காட்டணும் இல்லையா, அதனால வீடியோ ஷூட் பண்ணுக்கிறேன். நம்ம கோரடி நிற்கவே மாட்டார், ஓடிடாரு. சந்திரா ஒரு ஆய் சொல்லு. குளிர் பயங்கரமா, ஒன்றும் பண்ண முடியாது, என்ன பண்ணுறது. பா செம குளிருங்க. ரிவர் சூப்பராக இருக்குது. ஆனால் ரிவர் கூடவே ட்ராவல் ஆகுது நம்ம கூட. இன்னும் கொஞ்சம் வார்ம் அப் ஆகணும். கோப்ரோ கொஞ்சம் சூடானதாக்கா அது ரன் ஆகுமே. பட் ஓகே பாருங்கள் செம்மையாக இருக்குது. எல்லாம் நியூட்ரல் ஸ்டேஷன் இருந்துச்சு, ஃபியூல் போட்டோம். கோப்ரோ மக்கர் பண்ணுதுங்க. கிளைமேட்டுக்கு ஆன் ஆக மாட்டுது, ஆஃப் ஆகிடுது. உடனே வீடியோ ஷூட் பண்ண முடியல. பட் எவ்வளோ ஆகுதோ அவ்வளோ கவர் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்குது, கொஞ்சம் பெட்டர் ஃபீலாக இருக்குது எனக்கு. ஐஸ் அடிக்கிற குளிருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. கையெல்லாம் ஜிவ்வுன்னு மரத்து போயிடுச்சு. பிளேஸெல்லாம் நல்லா இருக்குது. இன்னும் வீடியோ ஷூட் பண்ணி ஃபோட்டோ ஷூட் பண்ணி போயினே இருக்கிறோம். நம்ம கோரடியார் ஏடிஎம்மில் காசு எடுத்து போயிருந்தார். சரி அதுக்காக வெயிட் பண்ணேன். அதுக்குள்ளே வந்துட்டார் அவர். சரி முன்னாடி போயினே இருக்கலாம். கோப்ரோ எதுவுமே கவர் பண்ண முடியல. கோப்ரோ அப்படியே பேட்டரி ஃபுல் ஐஸ் மாதிரி ஆகிட்டுக்குது. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீடியோ ஷூட் பண்ண முடியாண்டு. சரி எவ்வளோ தூரம் போக தெரில, அவ்வளோ தூரம் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். சரி அங்கே முன்னாடி போகலாம். அவர் நிற்கிறார். வா ஒண்டர்ஃபுல்லுங்க. இந்த பிரிட்ஜை தான் யூடியூப் வீடியோவில் பார்த்தேன். இப்போ நாம் அதில் ட்ராவல் பண்ணுற போது ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது, எதுவும் சேஞ்சஸாக இல்லை. அந்த மலை, 2 பக்கம் மலை, சென்டரில் நம்ம போயின்னு இருக்கிறோம். ரிவரு எல்லாம் ஒரே மாதிரி தான், நல்லா இருக்குது. ஆனால் எவ்வளோ சிரமப்பட்டுருப்பாங்களே இந்த இடத்துல கூலி ஆட்கள். இந்த ரோடு எப்போவுமே பராமரிச்சுக்கினே இருக்கணும். வேலையாட்கள் இருந்துன்னே இருப்பாங்க. வேறு லெவலில் இருக்குது, என்ஜாய்மெண்ட்டாக செமல. இன்னும் அங்கே பாருங்கள் ஸ்னோவெல்லாம் மேலே இருக்குது. அந்த மலை மேலே இன்னும் நம்ம முன்னாடி போகணும். இன்னும் எப்படி 100 கிலோமீட்டர் போனால் வரும்னு நினைக்கிறேன் ஸ்னோஸ் எல்லாம். வா சின்ன ரோடு, சைடில் பரவாயில்ல இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. அப்படியே கல்லுங்க நிறைய இருக்குது. வா கொஞ்சம் நேரத்துலேயே கோபுரம் ஆஃப் ஆகிடுது. அது கொஞ்சம் ஷூட் பண்ணிக்கலான்னு எடுத்துருக்குறேன். அப்பா ரோடே வேறு லெவலு செம்மையாக பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ மலைகளை குறைஞ்சி எடுத்துருப்பாங்க பாருங்கள். எப்பா செம. கல் விழுதுனே இருக்குது, நம்ம தான் பார்த்து போகணும். எப்போ நம்ம விழாமல் தான் சரி. அப்பா வா மேலே யாரோ ஸ்னோ கிட்ட வந்து நேக்குது நம்மக்கிட்ட. அப்படியே சூப்பராக இருக்குது பார்க்கும்போது, ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. ஐயோ செம குஷி. லடாக்கு போகிறோம், லேவை பார்க்குறோம், ஜாலியாக ஸ்னோவை என்ஜாய் பண்ண போகிறோம். பாருங்கள் வேறு லெவல் இருக்குது. கேமரா ஆன் ஆகிறதுனால வண்டி ஸ்டாப் பண்ணிட்டு கேமரா வந்து நல்லா காட்டி சூடு பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் ஆனால் தான் பார்க்கலாம். ஃபுல் அண்ட் வியூ பாருங்கள் செம்மையாக இருக்குது. சென்ட்ரல் ரிவர் அப்படியே பிரம்மாண்டமும் அழகாகவும் இருக்குது.
குளிருக்கு செம்மையாக இருக்குது. இந்த கிளைமேட் எங்களுக்கு நேற்று இல்லைங்க. இந்த கிளைமேட் எடுத்து இருந்தாக்கா செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்போம். நேற்று லடாக் கிட்ட போயிட்டுருப்போம், இல்லையா எல்லாம் சுற்றி பார்த்துருப்போம். நேற்று பெஞ்ச மழைக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது. அந்த மணாலி தாண்டி வந்தோம், ஒரு 60-70 கிலோமீட்டர் மேலே வந்துருப்போம். பட் கிளைமேட்டெல்லாம் சூப்பராக இருக்குது, கொஞ்சம் வார்மாக சூடாக இருக்குது, பரவாயில்ல. ஸ்னோ பார்த்தீங்களா மேலே இருக்குது அப்படியே. செம்ம என்ஜாய் இருக்குது. போகிறோம், தட்டி தூக்குறோம். ஓகே, கேமரா ஒர்க் ஆகலன்ட்டு நான் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இதே சார்ஜிங் போட்டு வச்சுருக்கிறேன். சார்ஜ் போட்டாக்கா பேட்ரி ஹீட் ஆச்சுனாக்கா யூஸ் பண்ணலான்ட்டு இங்கே பாருங்கள். சார்ஜிங் போட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த பேட்ரி கொஞ்சம் சூடாச்சுனாக்கா ஆறாமல் கேமரா ஒர்க் ஆகுன்ட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன். கோப்ரோ இருந்தால் தாங்க இந்த இடத்துல யூஸு. பட் இவ்வளோ நேரம் செம வியூவெல்லாம் இருந்துச்சு, ஒன்றுமே எடுக்க முடியல. ஏன்னா கோப்ரோ ஃபுல்லு அந்த பேட்ரி வந்து ஐஸ் மாரி ஆகிட்டுக்குது. அந்த ஐஸ் மாரி ஆகிட்டாக்கா கோப்ரோ என்ன பண்ணாலும் ரன்னே ஆகாது, ஆஃப் ஆகினே இருக்கும். அதனால பெரிய பிரச்சனை ஆகுது. இப்போ சார்ஜ் போட்டுக்கிறேன். சார்ஜ் போட்டால் அது கொஞ்சம் சூடாச்சுனாக்கா கரெக்டாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்டை பாருங்கள், எவ்வளோ ஆகிட்டு மழை இல்லையா. இந்த மலைக்கு நடுவில் தான் இப்போ வந்திருந்தோம் நம்ம. டர்ச்சுன்ற ஒரு ஊர்கிட்ட இருக்கிறோம், இன்னும் 9 கிலோமீட்டர் இருக்குது அந்த ஊருக்கு. அது போயிட்டாக்கா அதுக்கடுத்து இன்றைக்கி 100 கிலோமீட்டர் ட்ரை பண்ணிவிடுவோம். அந்த 9 கிலோமீட்டர் ரீச் பண்ணாக்கா அதுக்கடுத்து சர்ச்சுக்கு போய் ஆல்டாலும் இருக்கிறோம். சர்ச்சு முன்னாடி எங்கன்னா போனால் கூட ஆல்டாலும் இருக்கிறோங்க. பட்டு கிளைமேட் இங்கேருந்து கூலிங் ஆகுது, அப்படியே ரொம்ப சேஞ்ச் ஆகுது கிளைமேட்டு. சில்லுன்னு இருக்குது. இதெல்லாம் ரூம் ஸ்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதெல்லாம் ரூம் ஸ்டேங்க. இந்த இடத்துல நிறைய ரூம் ஸ்டே இருக்குது, டென்ட் ஸ்டே எல்லாமே நல்லா இருக்கு இல்லையா. இந்த இடத்துல தங்கினாக்கா நேற்று எங்கன்னா வந்து ஆல்ட்டா இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கு எங்களுக்கு. சும்மா இந்த இடத்துல தங்கிட்டு ஹீட்டரும் கொடுக்கல, ஒன்றையும் கொடுக்கல. ரொம்ப குளிர் அதிகமாக இருந்து கஷ்டப்பட்டுட்டோம். அப்படியே ப்ரைவேட் மாதிரி இருக்குது இல்லையா. என் மேலே என்ன பைக் டியூலாக வந்துருக்குறாங்க 2 பேராக. இதெல்லாம் எப்படா கிராஷ் பண்ணுவோன்னு நினச்சேன், எதிர்பார்த்ததெல்லாம் எப்போ தான் நடக்குது. பின்னாடி பார்த்து வாயோ இடியட் ஃபெல்லோ. எவ்வளோ ட்ரக்குங்க நிற்கிது இல்லையா. எல்லாமே லேக் போகிற வண்டின்னு நினைக்கிறேன். வா, இதெல்லாம் பார்த்து ரசித்த காலம் போய் இப்போ அனுபவிக்கிற காலம் வந்துருக்குது. வா, செம்மையாக இருக்குதுங்க. ஐயோ வேற லெவலுங்க, ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. செம ஜாலி, செம ஜாலி. ஏ ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த க்ளவுஸை வாங்கினா கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இது வாங்கினாலும் கொஞ்சம் எவ்வளோ 300 ரூபா, பரவாயில்ல, எவ்வளோ பெட்டராக இருக்குது. நாங்கள் 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்து வாங்கின க்ளவுஸ் எல்லாம் கூட வேஸ்ட்டு தான் இருக்குது. ஏன்னா செக் பண்ணுறாங்க நம்மளுக்கும். செக் பண்ணுறாங்க. பார்த்தாச்சுங்க, ஸ்னோ பார்த்தாச்சு. மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் நம்பவே முடியல.